நல்லா சொகுசாதான் உட்காரேன். பேர் என்ன? போனா எது? ஜாகுவார் ஜகன். நீ தான் ஜக்கா? டிரைவரிங்லாம் நல்லா பண்ணுவியா? நீங்க ஏன் வந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க செய்ய போற வேலை ரொம்ப முக்கியம். பல கோடி ரூபா மதிப்புள்ள ஃபிளேவர் இங்க இருந்து ஹைதராபாத் ஹை ரோட்ல இருக்கிற சைனீஸ் பார்ட்டிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். எங்களுக்கு பயமா இருக்குன்னு சொன்னீங்கன்னா இப்பவே கிளம்பலாம். குங்குமமும் பிளவுஸ் பிட்டும் தரேன். இல்ல நாங்களே பண்ணுவோம்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு அட்ரஸ் சொல்றேன். அதுல இருக்கிறவனை போய் பார்த்து அவன்கிட்ட சரக்கு வாங்கிக்கோங்க. மிச்ச டீட்டெயில்ஸை அவன் சொல்லுவான். என்ன வைரம், அந்த 3 பிளவுஸ் பிட்டை கொண்டு வா. இல்ல பண்றோம். அந்த அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுங்க. டேய் டத்தி முங்களா உன்ட என்னடா சொன்ன? நோ நீ ஒண்ணும் சொல்ல, சிக்னல் மட்டும் கொடுத்தா. டேய் என்னடா அர்த்தம்? தெய்வன சிக்னல் கொடுத்தா மட்டும் ஒத்தையா போய் மட்டை போட்டு வரீங்க. நான் சொன்ன மட்டும் ஏன்டா அவளுங்களா? யோ நீ வாயா. என்ன அர்த்தம்? நல்லா தூக்க சொல்றீங்க. பாருடா இன்னைக்கு வந்த பையன் இவனுக்கே சிக்னல் புரியுது. இப்பயாச்சும் புரிஞ்சிச்சா? ஏனோ அந்த இடத்துல இப்பதான் ஃப்ரெஷ்ஷா சரக்கு பெயிண்ட் அடிச்சிருக்கான். ஏன்னா தேவ பக்கத்துக்கு இந்த இடத்துல தான் சொல்யூஷன் வச்சு சாம்பிள் காட்டினேன். பொட்டாட்டி போய் கிளம்பிட்டு உயிர் எடுக்கிறான். ஏப்பா உங்களுக்கு வேண்டிய சாப்பாடு, வண்டிக்கு வேண்டிய பெட்ரோல், ஃபீலிங் சொல்யூஷன்லாம் டிக்கிலே இருக்கு. ராத்திரி எல்லாம் ஓட்ட வேணாம். ஆக்சிடென்ட் பண்ணாம, கோடு போடாம சேஃபா சைனீஸ்காரங்கிட்ட ஒப்படைச்சிருங்க. என்ன ஆக மொத்தம் கார் தான் சரக்கு, பயங்கர சைன்ஸ். வண்டி தான் சரக்கு, பயங்கர சைன்ஸ். டேய் வண்டி தான் சரக்குடா. பயங்கர சைன்ஸ், பயங்கர சைன்ஸ். ஒன்னும் சிக்க மாட்டாங்க. ஏட்டே ஐயா அதனே பஞ்சு மிட்டாய் கலர்ல காரு சரியில்லையே. இன்ஸ்பெக்டர் ஈஸ்வர பாண்டியனை தாண்டி குழந்தையின் பாதத்தின் நிறம் போன்று ஒரு விண்டேஜ் கார் செல்கிறது. அது அவரின் கவனத்தை ஈர்க்க, அவருடைய மீசையின் முடி துடி துடிக்க உடனடியாக அவர் தனது சிறுத்தை போல் சீறி பாய்ந்து செல்கிறார். யோ எடிய வண்டிய. Butterfly, butterfly. நீங்க இங்கிலீஷ் படம் பாப்பீங்களா? ஓ ஜாப்பனீஸ், கொரியன், ஆப்பிரிக்கன், நார்த் அமெரிக்கன் எல்லாமே பார்ப்பேன். நான் அமெரிக்கன். நார்த் அமெரிக்கன் பரவாயில்லையே. உனக்கு உலக சினிமா நாலேஜ்லாம் இருக்குதா? சினிமாவா? சொல்லலாம். நான் ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தேன். மேட்ரு காட்டியா? டச்சே இங்கிலீஷ் படம் தான் மேட்ரு கண்ணா பார்ப்பாங்களா? ஃபர்ஸ்ட் மேட்ரு கண்ணா பார்த்தேன். ஆனா அதுல ஒரு நல்ல மேட்ரு சொல்லியிருந்தாங்க. பட்டாம்பூச்சி வச்சிருந்தேன். பட்டாம்பூச்சி வச்சு மேட்ரா? எப்பா நான் நாய், குதிரை, ஆக்டோபஸ்ல கூட பாத்துக்கிறேன்ப்பா. பட்டாம்பூச்சி வச்சு எப்படிப்பா மேட்ரு? அடி இது அந்த மேட்ரு கிடையாது. பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு ஒரு படம். அது என்ன சொல்றாங்கன்னா, ஏய் ஜக்கு நீ கேள, அவர் ஆல்ரெடி நீங்க நிறைய பேசிட்டாப்ல, இனிமே உன்னிப்பா வண்டி ஓட்டுவாப்ல. சரி நீ கேளு. ஒரு பட்டாம்பூச்சி ரெக்கை இப்படி 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 ஆட்டிட்டு பண்ணுச்சுன்னா ஒண்ணு நடக்குமா? அதே இப்படி இப்படி ஆடி ஜக்கு சில்லு போலீஸா? என்ன ஓடுற? மோட்டர் ஓடுற?
கர்ஜிக்கிறார் ஈஸ்வர பாண்டியன். சார் 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 அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அது பூனை குரல் வந்துச்சு. சைடு எடுக்க சொல்ல மண்ணில் ஸ்கிட் ஆகி மரத்தில் வச்சிச்சு. ஏய் குடிச்சிருக்கியா? ஐயே குடிக்கலாம் இல்லை சார். ஏய் ஜக்கே ஊதுடா. யோ என்ன அவன் ஊதுன உரியறான்? ஏய் என்னடா வேண்டியது? வித்தியாசமா பிங்க் கலர்ல இருக்கு. பிங்கா? சினம் கொண்ட இன்ஸ்பெக்டர் ஏதோ மர்மம் இருப்பதைப் போல் தன் முகத்தை சுழிக்க அவரை ஆஸ்வாசப்படுத்தி விளக்கம் கூறுகிறான் ஜில். பை தி பை மைசெல்ஃப் ஜில். ஈஸ்வர பாண்டியன். உடனே இன்ஸ்பெக்டர் ஈஸ்வர பாண்டியன் வீரமுகத்தில் குழப்பம் மறைந்து தெளிவு படர்கிறது. தம்பி அந்த ஹைதராபாத் ஷோ போறீங்களா? ஆமா சார். சரி சரி பார்த்து ஓட்டிட்டு போங்க. கிளம்பு போடா. என்னங்க இப்படி ஓட்டுறீங்க? யார் ஓனர்? நீங்களா? இந்த காரோட மதிப்பு தெரியுமா உங்களுக்கு? ஹைதராபாத் தானே போறீங்க? பார்த்தாலே தெரியும். இது லாங் ரூட் ஆச்சே. ஆமா என்ன இது பிங்க் கலர்? டேய் யார் ராணி? ஐ அம் நரசிம்மன் ஃப்ரம் சென்னை. glad to meet you. அது என்னப்போ? in case you did not notice, நானும் இதே மாதிரி கார் தான் வச்சிருக்கேன். see there. ஹைதராபாத் விண்டேஜ் கார் ரேலிக்கு தானே போறீங்க? நானும் அங்கே தான் போயிட்டு இருக்கேன். வாங்களேன் ஒண்ணா சேர்ந்து ஜாலியா போலாம். டேய் வண்டி ஏறா. வாங்க பிரதர் ஒண்ணா ஜாலியா போலாம். ஸ்டார்ட் ரெடி. உங்களுக்கு ஒரு ஃபேக்ட் தெரியுமா? இந்த உலகத்திலேயே 5 பேர்கிட்ட தான் இந்த கில்மா டோர் மாடல் கார் இருக்கு. டேய் டைம் போடா. ஏ கம்மா ரைட் ஐ வில் டைம் ஒன் மோர் ஸ்டோரி. ஹே கம்மா போடா இது போடா போய் தரடா டேய் போடா. உச்சாச்சி ஆவோச்சி. டையும் ப்ளூ உங்க மண்டில இருக்கிற டையும் ப்ளூ. அட உங்களுக்கும் மூச்சா வருதா? எனக்கும் என்ன ஒத்துமை நமக்குள்ள. வேற எதெல்லாம் சேம் பெஞ்ச் பாப்பான்னு தெரியலையே. சாகுறது பெத்தாங்களா பண்ணாங்களான்னு தெரியல. டேய் இவன் எப்படியாவது கைட்டி விடணும். ஆமா மச்சான் ஒட்டினி மாதிரி ஒட்டினே இருக்கிறான். அடுத்த வாட்டி மூச்சா போகும்போது மூஞ்ச பார்க்க. ஏய் ஜக்கே ஹலோ பாஸ், நீங்க சரக்கு அடிப்பீங்களா? மேன் அவங்க குடிக்கிறதோட 4 மடங்கு நீங்க குடிக்கணும். ஐயோ கண்டிப்பா. ஹலோ பாஸ் உட்காருங்க பாஸ். ஒரு நிமிஷம். ஓகே ஓகே. ஹலோ உங்ககிட்ட இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கான சரக்கு கொடுங்க பாஸ். சரக்கு சும்மா குத்தி சொருவணும். ஒரு 6 மாசம் குழந்தை நடக்க ட்ரை பண்ண இதுக்கு பேரு லாஸ்ட் டே, கடைசி நாள். நம்ம 2 கில்மா டோர் காருக்கும் சீஸ்.
சில்லு டேய் வண்டிங்கடா. டேய் உனதான்டா வண்டிங்கடா. என்ன இல்லாரியா தொலைக்குதே அது என்னது டேய் இது கிரே கார் நம்மது பிங்க்டா. பிங்கா. டேய் என்னடா சொல்றாவ? ஏய் பிங்கா. டேய் டேய் வாடா. இது என்ன கலரு? இதுவா? சொல்டா. மழைமேகம் போல் நிறம் உள்ளது. கலர் தெரியாத நாய் கவிதை வேறயா? உங்களை அப்புறம் லைசன்ஸ் கொடுத்தாங்க. லைசன்ஸா? அட போலீஸ் பார்த்து போம்பறியா நீ? ரொம்ப முக்கியம். இது நரசிம்மன் கார் தான். நம்ம கார் எங்க? தெய்வானம்ல சாவடிக்க போறோம். சரி இது நரசிம்மக்காரனா? நம்ம கார் நரசிம்மனாட இருக்குது. நேற்று நம்ம ஊத்தி குத்ததுக்கு இன்னும் மட்டையை பாரெல்லாம் பத்துன்னு இருப்பான். ஏய் சரக்கு போய் சேக்கெட்னு எவ்வளோ நேரம் இருக்குது? 10 மணி நேரம் 20 நிமிஷம் 40 செகண்ட் இருக்குது. இங்கேருந்து பாருக்கு போய் திரும்ப இங்கே வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? முக்கால் நேரம் ஆகும். டைம் சேஃப் தான். கிளம்பலாம். ஆமா வாங்க போலாம். ஏய் பார தொட்ட சாவடிச்சிடும். நல்ல கொண்டா. யாரு கேட்டி அவனுங்க காரை திரும்பினானுங்க? உன்னை கேட்டுதான்டா. ஏங்க ஹலோ, அந்த வெளியே நிக்கிற விண்டேஜ் கார் யாருதுங்க? I am the சார் நாளைக்கு ஷூட்டிங்க்கு உங்க காரை கொஞ்சம். சார் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். எவ்வளோ பணம் வேணா தரேன் சார். இப்போவே செக் போட்டு வேணா எழுதி தரேன் சார். உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள் சார். நரசிம். சரி இப்போ அவனுங்க எங்க இருக்கிறானுங்க? சூரியன் வந்துருக்குது, அங்கதான் உன் காரம் இருக்கும். போய் தொலை. பார்க்கலாம். கோயிலே வண்டி தெரிஞ்சாலும் தெரியும். ஏய் கையை விடுறா. ஏய் நான் கேட்குற கேள்விகளாம் டக்கு டக்குன்னு உண்மையா பதில் சொல்லணும். உண்மையை தவிர ஒரு எதனா சொன்ன கட்ட விரல் கட்டாயிடும். புரியுதா? நீ பையனுக்குனால தானே ஏன்டா உன்னை வச்சு கார்த்துக்கு சொன்னா? எனக்கு போதை தான் வாழ்க்கை. மறந்து சார், எனக்கு முன்னாடியே தெரியும். 2 நாளைக்கு முன்னாடி அவர் என்னை கூப்பிட்டாரு. அப்போ அவர் கூட பையனு ஒருத்தர் இருந்தார். உங்கள் 3 பேரையும் ஃபாலோ பண்ணி உங்களை மட்டையாக்கிட்டு உங்கள் பிங்க் கலர் சரக்காரை எடுத்துட்டு ஒரு தேர்ட் பார்ட்டி கிட்ட கொடுக்க சொன்னார். டீல் முடிஞ்சா தெய்வா அவுட் ஆயிடுவாரு, நான் கிங் ஆயிடுவேன்னு எனக்கு எவ்வளோ வேணாலும் தரேன்னு சொன்னார். உங்களை மட்டையாக்க பாருக்கு வந்தா அங்கே நீங்கள் என்னை மட்டையாக்கிட்டு என் காரை எடுத்துட்டு போயிட்டீங்க. பை தான் எல்லாத்துக்கும் காரணம். என்னை விட்டுருங்க ப்ளீஸ். கார் எத்தனை கிளம்பலாமா? உன்னை வச்சு எங்களை கோக்க பார்த்துக்கானா? எங்கெல்லாம் பார்த்தா ஊக்கு வரைய தெரியுது. இல்ல நாங்க தான் ஊக்கு. நேத்து வரைக்கும் நீ சப்பா பையன் அப்பனுக்கு பயந்தவன் நினைச்சு இருந்தேன். இப்படி டெரர் காட்டுறியப்பா. நிலைமைக்கு ஏற்ற மாதிரி உன்னை நீயே மாற்றிக்கோ. ஏ ஜக்கு, அவன் ஃபோன் வாங்கிட்டு இருக்கட்டும், அவனை டிக்கில போடு. வா 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 வா. இல்ல பேசாம தேவாயிட்ட போய் சண்டை இல்லாமா? லூசாடா நீ? வேற என்ன பண்ண சொல்ற? நரசிம்மன் சரக்கு தொலைச்சான், பையன் மருந்து சேர்ந்து டபுள் கேம் ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு தேவா கால போய் உள்றதா பெஸ்ட். வண்டியை வெடிக்க விட்டு வரல் சாப்பிட்டு இருந்தாலும் கேட்பான் தெய்வா. ஆல்ரெடி குளிய தோண்டி 4 பேரையும் புதைச்சு தான் மறுவேலையை பார்ப்பான். ஓகேவா? ஆமா ஆமா 80,000 ஒரு குண்டு மணி கூட எல்லாமே எல்லாத்தையும் உருகினானுங்க. நம்ம குண்டு மணி சரி அப்போ எல்லாத்தையும் விட்டு எஸ்கேப் ஆயிடலாம். தலைமுறைவா போக சொல்றியா?
வேற என்ன பண்றது? யோசிச்சு பாரு. தெய்வா சுறா நாமெல்லாம் சின்ன மீனுங்க. மீனுங்கெல்லாம் சில டைம் கடல்ல இருக்கிறதோட கண்ணாத்தூர்ல இருக்கதா சேப்பு. கண்ணாத்தூர்ல இருக்கிற மீனுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? எல்லாருக்கும் தெரியும். பசங்க ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? எனக்கு இன்னும் இது சரியா படலண்ணா. நான் தான் உங்களை அப்பவே படிச்சு சொன்னேனே, புது ஆளுங்களை நம்பாதீங்கன்னு. நீங்க தான். பழச பத்தி பேசாத, ஆக வேண்டியதை கவனி. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன்னா ஒருத்தனும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா. விசாரிக்கிறேன்னா.